அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் தோன்றியுள்ள ஞானிகள் அனைவரையும் பணிந்து போற்றுவோம். இது புத்த மதத்தினுடைய வழிபாட்டில் ஒரு அம்சம். எல்லா மதங்களுக்கும் பலவிதமான வழிபாடுகள் இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும். அதில் இது புத்த மதத்தினுடைய பிரார்த்தனையில் ஒரு அம்சம். அதை விரிவுபடுத்தி அடுத்தடுத்து பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இன்னொரு பிரார்த்தனை, மனித இனம் ஓய்வு பெறுவதற்காக தங்கள் வாழ்க்கையாலும் உபதேசங்களாலும் கடந்த காலத்தில் வழிகாட்டியுள்ள ஞானிகள் எந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த கொள்கையை பின்பற்றுபவராக இருந்தாலும் அவர்களை நாம் வணங்குவோமாக. நிகழ்காலத்தில் மனித இன நலத்திற்காக சேவை செய்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களுமான ஞானிகள் அனைவரையும் நாம் போற்றி வணங்குவோமாக. நம் வருங்கால சந்ததியினருக்காக பாடுபடுவதற்காக வர இருக்கின்ற ஞானிகள் அனைவரையும் நாம் பணிந்து வணங்குவோமாக. இது நாம் முதலில் சொன்ன அந்த புத்த மத பிரார்த்தனைக்கு ஒரு விரிவு மாதிரியான மற்றொரு பிரார்த்தனை. இது சுவாமி விவேகானந்தருடைய பிரார்த்தனை. அதாவது நாம் எப்படி வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு வழி வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த பிரார்த்தனையில். இந்த இரண்டு பிரார்த்தனைகளுக்கும் சாரமாக உள்ள கருத்து ஒன்றுதான். இந்த உலகில் எல்லா காலங்களிலும் பிறர்க்கெனவே வாழக்கூடிய பேரருளாளர்கள் சிலர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இல்லாத காலம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிலராவது பிறர்க்கெனவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். அவர்களை போற்றி வணங்குவது நம்முடைய கடமை. இதுதான் நாம் பார்த்த இந்த பிரார்த்தனைகளினுடைய சாரம். மகான்கள், ஞானிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அனைவரையும் நாம் வணங்க வேண்டும். ஏன் வணங்க வேண்டும் என்றால், அப்படி வணங்குவதன் மூலமாக அவர்களுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது ஒன்று. அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை முறைகளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை அமைத்துக் கொள்ள முடியும் என்பது ஒன்று. அப்படி பல ஞானிகள், பல மகான்கள் உலகெங்கும் தோன்றி இருக்கிறார்கள். அப்படி தோன்றி இருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய அத்தகைய ஞானிகள் வரிசையிலே முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் புத்தரும் சுவாமி விவேகானந்தரும் என்பதை வரலாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஆரம்ப காலத்திலிருந்தே புத்தர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி பிணைந்திருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகளை நாம் பார்க்க முடியும். அவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்காகவே இந்த உலகிற்கு வந்தவர் என்பதுதான் உண்மை. மேலே இருந்து அவர் இங்கே அவதாரம் செய்யும் போதே நீயும் என்னோடு வா என்று அழைத்து கொண்டுதான் நரேந்திரனை இங்கே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை அந்த வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதே போல ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்காகவே தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் சுவாமி விவேகானந்தர். அது ஒரு பக்கம். அதற்கு அடுத்த நிலையிலே வைத்து பார்க்கின்ற போது இந்த புத்தர் என்பவர் சுவாமிஜியினுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாபெரும் இடத்தை பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய ஒன்று என்று கூட சொல்லலாம். சின்னஞ்சிறு வயதிலே அவர் மாணவராக இருக்கும் போதே அப்போதே நிறைய தியானம் செய்வார். அவர் சுவாமிஜிக்கு தியான சித்தர் என்றே ஒரு பெயர் உண்டு.
யாரோ ஒரு குருவினிடத்தில் உபதேசம் பெற்று அதற்கு பிறகு முறை எப்படிலாம் தியானம் பண்ண வேண்டும், அப்படிலாம் தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த தியானம் நமக்கு வரவே வராது என்று முடிவு கட்டி அப்புறமா ஏதோ தியானம் என்கிற பேரில் உட்கார்ந்து இருந்து இப்படியெல்லாம் போகிற தியானம் நிறைய உண்டு. ஆனால் இந்த நரேந்திரருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது அவருக்கு இயல்பாகவே அந்த தியானம் கைகூடி இருந்தது. ரொம்ப சின்ன வயதிலேயே அவர் போய் நான் தியானம் பண்ணுகிறேன்னு உட்கார்ந்துட்டாலும் அவ்வளோ உடனடியாக தியானத்திலே மூழ்கி போய்விடுவார். இதை நாம் அவருடைய வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம். அப்படி தியானம் செய்யும் போது அவருக்கு பலவிதமான தெய்வீக காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றுள் ஒரு நாள் அவர் ஒரு துறவியை பார்த்தார். அவர் பார்த்தால் துறவி என்று தெரிகிறது. ஆனால் நம்முடைய நாட்டின் பாரம்பரிய முறைப்படி அமைந்த ஒரு துறவியாகவும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக காட்சி அளிக்கிறார். யார் என்று தெரியவில்லை. அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அவர் இவரையே பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் ஏதோ இவரிடத்தில் அவர் சொல்ல விரும்புவது போல ஒரு உணர்வு இவருக்கு ஏற்பட்டது. நரேந்திரருக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் போல இருக்கிறது என்ற உணர்வும் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை கேட்டு அறிந்து கொள்வதற்கு முன்னால் திடீரென்று ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்பட்டுவிட்டது. அச்சமே அறியாதவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற மகத்தான செய்தி இதுதான். அச்சத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள், பயமே கூடாது என்பதை தான் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அவரும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிக மிக அரிதாக எப்போதாவது சில சமயங்களில் அவருக்கும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அந்த துறவி அவருடைய அந்த தியானத்தின் போது காட்சி அளித்த போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கூட கேட்டு அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடி போய்விட்டார். அதன் பிறகுதான் நம்முடைய அந்த காட்சியிலே வந்தவர் புத்தர் தான் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இந்த புத்தரை அவர் காண வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஏதோ வரலாற்றில் கொஞ்சம் படித்திருக்கலாம், அவ்வளவுதானே தவிர அந்த புத்தரிடத்திலே நாம் எதையாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. புத்தரை நாம் காண வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே அவரை ஆட்கொண்டவர் புத்தர். இது ஒரு நிகழ்வு. இது அவருடைய மாணவ பருவத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அதன் பிறகு அவர் துறவியாகி பரிவராஜக வாழ்க்கையை மேற்கொண்ட போது பல இடங்களில் அவருடைய அந்த அறிவாற்றலை உணர்ந்து பலரும் அவரிடத்தில் வந்து உரையாடுவதற்கு வருவார்கள். அதுல ஒரு வேடிக்கை என்னவென்றால், அந்த அறிவாற்றலை இவர் முடிந்த வரைக்கும் மறைத்து வைப்பதற்கு தான் பாடுபடுவார். யாராவது ஒருத்தர் அவரை பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு சாமிஜி நிறைய அவர்களிடத்திலிருந்து நாம் ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் இவரோ நமக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை போலதான் காட்டிக்கொள்வார். அது குறிப்பா இந்த ஆங்கிலம், அப்போதெல்லாம் ஆங்கிலம் படித்தா அவர் பெரிய ஆள் என்ற ஒரு உணர்வு இருந்தது. சுவாமிஜியை பார்க்க வருகிறவர்களில் பல பேர் ஆங்கிலத்தில் பெரும் பாண்டித்யம் வாய்ந்தவர்களாக இருப்பதும் உண்டு. ஆனால் இவரோ தப்பித்தவரை கூட ஒரு ஆங்கில சொல் நம்முடைய வாயில வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார். காரணம் என்னவென்றால், அந்த நான் என்பதை அடியோடு அகற்றுவதற்கான பல சாதனைகளிலே அதுவும் ஒன்று. பொதுவாக அந்த யாராவது ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசிவிட்டா அந்த காலத்தில் அவங்க பெரிய ஆளு என்று இயல்பாக எல்லாரும் மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த மதிப்பு கூட நமக்கு வேண்டாம். அதனால ஆங்கில சொற்களை அறவே தவிர்த்து விடக்கூடியவராகத்தான் எல்லா இடத்திலும் அவர் காணப்பட்டார். அதே மாதிரி தம்முடைய அறிவாற்றலை யாரிடத்திலும் அவர் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறிதும் முயற்சி செய்வது கிடையாது. அதையும் தாண்டி சில சமயங்களிலே எதையாவது ஒன்று ரெண்டு சொல்ல வேண்டி வந்துவிடும். அப்படி ஒரு முறை பகல்பூர் என்ற ஊர்ல அவர் தங்கியிருந்தார். ஒரு ஊராக போகிற வாழ்க்கை தானே அந்த பரிவிராஜக வாழ்க்கை என்பது. அதுதான் ஒரு இடத்துல ஒரு சில நாள் 2-3 நாளைக்கு மேலே தங்க மாட்டார். அடுத்த ஊர் என்று போய்கொண்டே இருப்பார். அப்படி போகும்போது பகல்பூர் என்ற ஊரில் அவர் தங்கியிருந்த போது மன்மதநாத் என்பவர் அவரை ஒரு அதிதியாக தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதுக்கு ஒருத்தர் சிபாரிசு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த மன்மதநாத் ஏதோ அவர்களுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக இவருக்கு இடம் கொடுத்தாரே தவிர இவரை பற்றி அவர் பெரிய அளவில் அவருக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படவில்லை. எத்தனையோ சாமியார்கள் நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறாங்க, அதில் இவர் ஒருத்தர் என்ற மாதிரி தான் அவரை நினைத்து கொண்டிருந்தார். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து விட்டார், அது வேற விஷயம்.
பெரிய மரியாதையெல்லாம் அவருக்கு வந்து இவர் மேலே ஏற்படவில்லை. இவரும் அவர் பாட்டுக்கு இருப்பார். அது வேண்டாங்கிறது தானே இவருடைய எண்ணம். மற்றவர்கள் நமக்கு மரியாதை செலுத்தக்கூடாதுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால அவர் பாட்டுக்கு இருப்பார். ஒரு நாள் அவர் வந்து பக்கம் உட்கார்ந்து இருந்தார், இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தார். அவர் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அந்த மன்மதநாத் ஒரு ஆங்கில புத்தகம். இவர் பார்த்தார், தெரிஞ்சு போச்சு ஆங்கில புத்தகம். அது தலைப்பை பார்த்த உடனே இது புத்த மதத்தை பற்றிய ஒரு புத்தகம் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டு விட்டார். இப்போ அது என்ன புத்தகம், என்ன ஏதுன்னு கேட்கணும்னு தோணுது இவருக்கு. எப்போதுமே இந்த அறிவு ஆராய்ச்சியில ஆர்வம் அதிகம் அவருக்கு உண்டல்லவா. ஆரம்ப காலத்திலிருந்தே ஆராய்ச்சி செய்வதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஆனால் அவர் வைத்திருக்கிறதோ ஆங்கில புத்தகம். இவரோ ஆங்கிலமே தெரியாதவராகவே தம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எப்படி கேட்கிறது கொஞ்சம் தயக்கம். ஒரு விதமா தயக்கத்தை உதறி தள்ளிவிட்டு அது என்ன புத்தகம்னு கேட்டார். என்ன புத்தகமா? இது ஆங்கில புத்தகம், ஆங்கிலம் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஏளனமாக கேட்டார். அவர் தெரியாதுன்னு தான் இவர் சொல்ல போறாரு என்று அவர் மனசுக்குள்ள நினைத்து கொண்டு, ஆங்கிலமே தெரியாத ஒருத்தன் எதிரியா இதை கேட்கிற என்கிறது தான் அவருடைய கேள்வியினுடைய உள்பொருள். ஆனால் இவருக்கோ அதை பார்த்த உடனே இதில் ஏதாவது புதிய செய்திகள் கிடைத்தால் நாம் அதை விடக்கூடாது என்று அந்த அறிவு தாகம். அதனால ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்டவுடனே ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்ட்டார். இதை பற்றி இன்னொரு இடத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, அந்த ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் ஒரு துறையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியுமான்னு யாராவது கேட்டா இவர் ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்வாங்க. ஆனால் அந்த ஏதோ கொஞ்சம் என்பது நாம ஏராளம் என்று சொல்வதை விட அது அதிகமாக தான் இருக்கும். எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமானது தான் அவர் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்ட உடனே ஏதோ கொஞ்சம் தெரியும்ட்டார். அப்புறம் ஒரு விதமா அதை பற்றிய பேச்சு ஆரம்பமாயிடுச்சு. இது புத்த மதத்தை பற்றிய பேச்சு. அதை கொஞ்சம் வாங்கியும் பார்த்தார். அப்புறம் அவர் முற்றிலும் அதில் மூழ்கி போய்விட்டார். அந்த புத்தர் அவருக்கு அந்த சின்ன வயதிலேயே அவரை ஆட்கொண்டு விட்டார் என்று சொன்னமே, அது விடாமல் தொடர்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், பேச ஆரம்பித்தார். அந்த புத்த மதத்தினுடைய கருத்துக்களை பற்றியும் புத்தரை பற்றியும் பேச ஆரம்பித்த உடனே முற்றிலும் அதிலே மூழ்கி போய் அந்த மனிதர் அப்படியே பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டார். இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாரே, இவருக்கு ஒன்றும் தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பார்த்தால் இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு பிரமித்து, அவர் ஏதோ கையில் கிடைத்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருப்பாரே தவிர புத்தரிடத்தில் கொண்ட ஈடுபாட்டினால் படித்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சுவாமிஜி பேசிய அந்த மொழிகளை கேட்டபோது அவரையும் அறியாமல் புத்தரிடம் அவர் ஈர்க்கப்பட்டு விட்டார். இப்படி அது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு சமயம் திருவனந்தபுரத்தில் தங்கியிருந்த போது பிறவி பெருமாள் பிள்ளை என்று ஒருத்தர் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரும் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடியவர் தான். வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாத்தையும் பேசுவார் சுவாமிஜி இடத்துல. அவரும் பதில் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரு நாள் புத்தரை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பேச ஆரம்பித்துதான் அவர் முற்றிலுமே அதில் மூழ்கி போயிடும். எப்போதுமே அப்படிதான். அந்த புத்தர் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவர் அப்படியே அதில் தோய்ந்து போய்விடுகிறது என்பது அவருடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நம்மால் பார்க்க முடியும். அதற்கு பிறகு பலவிதமான இடங்களிலும் அவர் புத்தரை பற்றி பேசியிருக்கிறார். மேல்நாட்டில் நிறைய பேசியிருக்கிறார் புத்தரை பற்றி. அதற்கு முன்னாலேயே இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக அவர் புத்தருக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னோமே. ஸ்ரீராமகிருஷ்ணர் காசிப்பூர்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் புத்தகயாவுக்கு போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது. அந்த கூட இருக்கக்கூடிய சக துறவிகளிடத்தெல்லாம் அவர் புத்தரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். பேச 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 அவர்களுக்கெல்லாம் அந்த புத்தரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் புத்தருடைய அந்த இடத்துக்கே போய் வரலாம் என்று 2 பேரோடு சேர்ந்து இவர் போய் அங்க அந்த போதி மரத்திலே புத்தருக்கு ஞானம் வந்தது என்று படிக்கிறோமே, அந்த போதி மரத்து அடியிலேயே உட்கார்ந்து தியானம் செய்தார். அப்போது மீண்டும் புத்தர் அவருக்குள் பூந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இப்படி அவர் வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய அவர் புத்தரால் ஈர்க்கப்பட்டவர் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவற்றையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டு பார்க்கிற போது நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல
உலக நலனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான்களை நாம் போற்றி வணங்குவோம் என்று சொல்லும் போது அத்தகைய மகான்களில் முதன்மையான இடத்தை பெற்றவர்கள் 2 பேர் என்று சொன்னோம். ஒருவர் புத்தர், இன்னொரு சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னோம். இந்த 2 பேருக்கும் இடையில வாழ்க்கை வரலாற்றிலும் சரி, அவர்கள் உலகிற்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்திகளிலும் சரி, நிறைய ஒற்றுமைகளை நாமால பார்க்க முடியும். முதல்ல நாம் பார்க்க போனால், அவர் பிறந்த உடனே புத்தருக்கு ஒரு சோதிடரை அழைத்து அவருடைய ஜாதகத்தை கணிக்க சொல்லி அவருடைய தந்தை சொன்னார். அவர் ஒரு அரசர் தானே, அதனால எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு உன்னதமான நிலைக்கு போக போகிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தந்தைக்கு ஒரு ஆசை. எல்லா தந்தைமார்களுக்கும் அது இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே ஜோதிடரை கூப்பிட்டு ஜாதகம் கணிக்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு எந்த நிலைக்கு போக போறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புவார்கள். அது அப்படி இருந்துட்டா பரவாயில்ல. சில சமயங்கள்ல இவன் தாழ்ந்த நிலைக்கு போகக்கூடியவன் அந்த ஜாதகத்தில் இருந்து விட்டு அந்த ஜோசியர் என்ன பண்ணுவார் பாவம், அது சொல்ல முடியுமா? சொன்னா அப்புறம் காசு கூட கொடுக்க மாட்டார். அப்புறம் அது கொஞ்சம் மாற்றி தான் பேச வேண்டும். இங்கே இவர் அரச குலத்தில் பிறந்ததுனால இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம். ஒரு சோதனையோட வந்தார், நேரத்தை கணித்தார். அவருக்கு தெரிந்து போய்விட்டது எதிர்காலத்தில் இந்த இளவரசன் எல்லாவற்றையும் துறந்து ஆட்சி, அதிகாரம், செல்வம், செல்வாக்கு எதையும் வேண்டாம் என்று துறந்து ஒரு பெரிய துறவியாக போக போகிறார் என்பது அந்த ஜோதிடருக்கு தெரிந்து போய்விட்டது. ஆனா அதை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு சோதிடருக்கு அடிப்படையான இலக்கணமே அதுதான், உண்மையை சொல்லணும். அப்பதான் அவங்க வாக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்க. தெரிந்து கொண்டே போய் சொன்னா அடுத்த ஜோசியம் பலிக்காது. அதனால உண்மையை சொல்லியும் ஆக வேண்டும், சொல்லாமலும் இருக்க வேண்டும். அதுக்காக ஒரு வழி கண்டுபிடித்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த உங்களுக்கு பிறந்திருக்கிற இந்த மகன் இருக்கிறானே, இவன் வளர்ந்து பெரிய வாலிபனாக ஆகும் போது இந்த உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் ஆளக்கூடிய மன்னாதி மன்னனாக விளங்குவான் அப்படின்ன உடனே அவருக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் ஒரு சின்ன சிற்றரசராகத்தான் இருந்தார். நம்முடைய மகன் நம்மை விட பெரிய அரசனாக வரப்போகிறான் என்ற உடனே அவருக்கு மகிழ்ச்சி. ஆனா அதோட அவர் நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் என்ன, ஆனால் ஒருவேளை அப்படி நடக்காமல் போனால் இந்த உலகமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகானாக விளங்குவார். யாருக்கு வேணும்? நம்முடைய மகன் மகனா இருந்தா போதும், மகானாக ஆக வேண்டாம். நமக்கு ஒரு மகனா இருக்கணும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து கொடுக்கணும், நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதானே எல்லா தந்தைமார்களும் விரும்புவார்கள். அவரும் அப்படித்தான் விரும்பினார். அவருக்கு ஆறுதலுக்காகத்தான் முதல்ல சொன்னது. அவருக்கு தெரிந்து, ஜோதிடருக்கு தெரியும் எதிர்காலத்தில் இவர் ஒரு துறவியா தான் போக போகிறார் என்பது. அதை சொன்னால் இவர் வருத்தப்படுவார் என்பதனால 2 வாய்ப்பு கொடுத்தார். ஒருவேளை இப்படி வரலாம், அல்லது அப்படியே வரலாம். பெரிய மன்னராகவும் வரலாம், அல்லது ஒரு மாபெரும் துறவியாகவும் போகலாம். இந்த 2 வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால அவர் அந்த சுத்தோதனர் என்பவர் என்ன பண்ணார்னா, இந்த பையன் துறவியாக போய் விடாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசனை பண்ணி சுகபோகமான ஒரு வாழ்க்கையில அந்த பையனை அடைத்து வைத்து விட்டார். அவன் வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் ஒரு மகிழ்ச்சியான நிலைமை தான் இருக்கணும், ஆனந்தமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். வருத்தமோ துன்பமோ சோகமோ இந்த உலகத்தில் இருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று அவ்வளவு ஆர்வத்தோடு ஏற்பாடு பண்ணி வைத்தார். அதெல்லாம் தாண்டி என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் நரேந்திரனாக இருக்கிற போது அவங்க அப்பாவும் ஜாதகம் எழுதி வைத்தார். நரேந்திரனுக்கு ஒரு ஜாதகத்தை குறித்து வைத்தார். அவர் இதே மாதிரி தான், அவரும் அப்படித்தானே இருப்பார். இந்த சித்தார்த்தருடைய தந்தையினுடைய மனப்பான்மையை பற்றி சொன்னோம். கிட்டத்தட்ட அவருக்கும் அப்படித்தான் இருக்கணும். அவர் ஒரு பெரிய மனிதர், பிறருக்கு உதவி செய்வதெல்லாம் அவருக்கு ஆர்வம் உண்டு. இருந்தாலும் கூட நம்முடைய மகன் துறவியாகி விடுவான் என்று சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்ல முடியாது தானே. அதனால அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, அந்த ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாத வண்ணம் மறைத்து வைத்து விட்டார். யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டார், இது அப்படியே கிடக்கட்டும் என்று. யாருக்கும் தெரியாது. அப்ப நீண்ட காலம் கழித்து அவர் சுவாமி விவேகானந்தராக ஆன பின்னாலே ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக அது வீட்டுக்கு போக வேண்டி வந்தது. போகும்போது அந்த அவருடைய தாய் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த பெட்டியை அப்படி திறந்து பார்த்தார்.
ஏன்னா இவர் பழைய ஞாபகத்துக்காக அந்த பார்க்குற ஒரு பழக்கம் உண்டல்லவா, அதுபோல அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ஒரு அந்த ஜாதகம் குறித்து வைத்திருந்த அந்த இது கிடைத்தது, ஒரு இந்த ஏடு கிடைத்தது. அதை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஜாதகம் இந்த உலகம் பூரா சுற்றி தெரிந்து வரக்கூடிய ஒரு சாதுவாக இருப்பான்னு அதில் இருக்கு. இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவர் மறைத்து வைத்திருந்தார். ஆனால் யாருக்குமே தெரியவில்லை, பிற்காலத்துல தான் இவருக்கே தெரிந்தது. ஆக அடிப்படையிலேயே இந்த ஜாதகம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் விட்டுறலாம். ரெண்டு பேருடைய ஜாதகத்துல என்ன இருந்திருக்கிறது என்று சொன்னால், உலகத்திற்கே சேவை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒப்பற்ற துறவிகளாகத்தான் இவர்கள் வாழ்வார்கள் என்பது அந்த சித்தார்த்தருடைய ஜாதகத்திலும் இருந்தது, இந்த நரேந்திரனுடைய ஜாதகத்திலும் இருந்தது. அடுத்த ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுவது. 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று வள்ளலார் பாடியிருக்கிறார் அல்லவா. அப்படி 6 உயிர்கள், மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுவது, அது புத்தருடைய வாழ்க்கையில் அதைத்தான் எல்லாரும் பெரிதாக பேசுகிறார்கள். முக்கியமா சொல்ல போனா புத்தர் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகள்ல ஒன்று, அவர் சின்ன வயதில் அவருடைய உறவினராகிய ஒரு மற்றொரு இளவரசர், முறையான இளவரசர் அல்ல, அந்த பேருக்கு இளவரசன் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்திலே தோன்றியவன் தேவதத்தன் என்பவன். அவன் ஒரு பறவையை அம்பால் அடித்து தனக்கு எடுக்கிறதுக்காக வந்தான். அப்போ இவர் இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தார், வேகமாக ஓடி வந்து அப்படியே அதை எடுத்து அணைத்துக் கொண்டார். அந்த அம்பு பட்டு அந்த பறவை துடித்த துடிப்பு இவரே துடித்த மாதிரி அவருக்கு இருந்தது. மற்றவர்கள் துன்பத்தை தம் துன்பமாக கருத வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. மற்றவர்கள் மட்டுமல்ல, மற்றவைகள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த பறவைப்பட்ட துன்பம் அவர் அப்படியே புண்படுத்தி விட்டது. அவன் உடனே அங்கிருந்து சண்டைக்கு வரான். ஏய், நான் அம்பு போட்டு கொடு, வீழ்த்தி இருக்கிறது எனக்கு தான் சொன்ன கொடு. இல்லப்பா, ஒரு உயிரை அழிப்பவர்களுக்கு அந்த உயிர் சொந்தம் அல்ல, அதை காக்க முற்படுபவருக்குத்தான் அந்த உயிர் சொந்தம். நீ இதை அழிக்க பார்க்கிறாய், நான் அதை காக்க பார்க்கிறேன், ஆகவே எனக்குத்தான் சொந்தம் என்று அவர் சொன்னார் என்று பார்க்கிறேன். அப்புறம் அது அந்த ஒரு பஞ்சாயத்தெல்லாம் வைத்தார்கள். அப்புறம் அது போயிட்டு அது நமக்கு இருக்கட்டும். அந்த அன்பு என்பது ஒரு பறவைக்காக கூட அவ்வளவு வாதாடக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் இன்னும் பிற்காலத்தில் வருகிற பொழுது அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டு மந்தையை ஒருத்தர் ஓட்டி கொண்டு போனா, அதுல சின்ன குட்டியும் ஓட்டி கொண்டு போனா, அது நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி போய் கொண்டு இருக்கிறத அவர் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். அதை அப்படியே எடுத்து அணைத்துக் கொண்டார். பெரும்பாலும் இந்த புத்தர் படம் வரைகிறவங்க எல்லாம் அப்படி ஒரு தியானம் பண்ற புத்தர் ஒரு பக்கம் இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியாக புத்தரை பற்றி யாராவது படம் வரைவதாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி அவர் அப்படியே அணைத்துக் கொண்டிருப்பதாக படம் வரைவார்கள். அவரை காட்டுவதற்கு அதுதான் அடையாளம். அந்த அருள், ஆட்டுக்கும் கூட அருள் புரியக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவனிடத்துல கேட்கும் போது, ஏன் இந்த ஆடுகளை இந்த வெயிலில் ஓட்டி கொண்டு போகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், அரசருடைய யாகத்திற்காக ஓட்டி கொண்டு போகிறேன் என்று. அப்ப பின்னாலே அவர் போனார், அரசனிடத்திலேயே சொன்னார், ஏன் இவற்றை பலியிட போகிறீர்கள் என்றால், அது எனக்கு நன்மை தரும் என்று சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் பலியிட்டால் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய செல்வம் செல்வாக்கு என்னுடைய ஆட்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று, அதனாலதான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, இதை பலியிடுவதனால உனக்கு நன்மை வரும் அவ்வளவுதானே? அப்படி என்றால் அதை விட உயர்ந்த ஒரு பலி கொடுப்பதற்கு நான் யோசனை சொல்லுகிறேன். அது என்ன சொல்லுங்க, என்னைய பலியிட்டு விடுங்க. இதுதான் சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி குறிப்பிடுவார். ஒரு ஆட்டை காப்பதற்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொள்ள முன்வந்தவர் தான் புத்தர் என்று சொல்வார். இப்படி அந்த எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கமும் அன்பும் கருணையும் காட்டக்கூடியவராக விளங்கினதனாலதான் அவரை கருணை கடல் என்று வரலாறு போற்றுகிறது. சுவாமிஜி வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், சின்ன பையனா இருக்கும் போது நிறைய அவருக்கு வளர்ப்பு பிராணிகள் உண்டு. வீட்டுல பறவைகளை வளர்ப்பார், அவரும் ஒரு ஆடு வளர்த்தார். அதற்கு பிறகு ஒரு குரங்கு கூட வளர்த்தார், ஒரு மயில் வளர்த்தார். இப்படி நிறைய உயிரினங்களை சின்ன பையனா இருக்கிற போது வளர்த்து கொண்டிருந்தார். அப்புறம் அதனுடைய தொடர்ச்சி தான் பிற்காலத்தில் அவருக்கு, அதுக்கு பிறகு அதுக்கு நேரமே கிடையாது, உலகம் பூராவும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதே அவருடைய காலம் போய்விட்டது. மிக கடைசி காலத்துல இந்த எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய தன்மை மறுபடியும் வெளிப்பட்ட போதுதான் அவர் அவருடைய இறுதி காலத்துல அப்போதும் ஒரு ஆடு வளர்க்க ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு குட்டி வேற இருந்தது. அந்த ஆட்டுக்கு ஹம்சி என்று பெயர் வைத்தார், அந்த குட்டிக்கு மாத்ரு என்று பெயர் வைத்தார். அந்த மாத்ரு இவர் கூடவே போகும். அது கழுத்துல ஒரு மணியை வேற கட்டி தொங்க விட்டார். அதெல்லாம் அப்படியே நடக்கும்போது ஜல் ஜல்னு ஒரு சத்தம் வருமா.
அது கேட்டால் இவருக்கு ஒரு ஆனந்தம். அது ஜல் ஜல்னு வரும்போது தாளம் போட்டு ரசிப்பாராங்க. அது சின்ன குழந்தை மாதிரி. அப்போ அவர் கடைசி காலத்துக்கு வந்துட்டார். அப்படி அந்த ஆடுகளிடத்திலேயும் மற்ற உயிரினங்களிடத்திலும் ஒரு நாய்க்கு அவ்வளவு அன்பு செலுத்தினார். அந்த நாய் அவருடைய அறைக்கே வந்துடும். அவர் அது ரொம்ப அன்போடு போற்றி பேணி காத்து வந்தார். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு தப்பு பண்ணி விட்டது அந்த நாய் என்று சொல்லி அதை அந்த மடத்தில் இருந்தவர்கள் அது தண்டனை என்று கங்கையினுடைய அடுத்த நிலையில் கொண்டு விட்டு வந்தார். பொதுவாகவே இந்த உயிரினங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. நாம் எங்க கொண்டு விட்டாலும் திருப்பி அது வந்துருங்க. மனிதர்கள் தான் அறிவாளிகள்னு பல சமயங்கள்ல நாம எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம எங்கேயாவது ஒரு புது இடத்துல நம்ம கொண்டு போய் விட்டுட்டா திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாது. நமக்கு அந்த லொகேஷன் ஷேர் பண்ணுமா, அதை பார்த்து நம்ம வருவோம். இந்த மற்ற உயிரினங்கள் எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது வந்துருக்கு திருப்பியும். கடவுள் அப்படி படைத்திருக்கிறார். அதுவும் அதே மாதிரி வந்துட்டு வந்து அவருடைய அறை வாசல்லையே படுத்துட்டு இரவு நேரம் விடிந்து எழுந்து வந்து பார்த்தா என்னன்னு தெரியாம மிதிச்சிட்டாரு. என்ன தெரியும் பார்த்தா இது. அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேயே இருந்தது. இப்படி இந்த எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கமும் அன்பும் காட்டக்கூடிய இயல்பு புத்தருக்கு எப்படி இருந்ததோ அதே போல சுவாமிஜியின் இடத்தில் இருந்தது. இன்னும் அடுத்தது நாம் பார்க்க போனால், அவர் அரசலங்குமரனாக தோன்றியவர் என்று சொன்ன புத்தர், நரேந்திரர் அப்படி அரசலங்குமரனாக இல்லாவிட்டாலும் அது போன்ற ஒரு வாழ்க்கை முறை அவருக்கு அமைந்திருந்தது. மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய தந்தை. கல்கத்தா மாநகரத்தின் மாபெரும் பணக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரித்தால் அதில் விஸ்வநாத தத்தருடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பணக்காரர் அவரும் அப்படி அரசலங்குமரர், இவரும் அது போன்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் இந்த இரண்டு பேருடைய மனத்திலையும் அதை பற்றிய சிந்தனையே இல்லை. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது என்று அப்பரடிகள் பாடுவார். திருவையாற்றில் அவருக்கு கைலை காட்சி கிடைத்தது என்று சொல்வார்கள். அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், யாதும் சுவடுபடாமல், இந்த மனத்துல எந்த விதமான உலகியல் சுவடும் படக்கூடாது என்று சொல்கிறார். அப்படி இருந்தால் நம்ம கைலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நம்ம இருக்கிற இடத்திலே கையிலே நமக்கு காட்சி கொடுத்து விடும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் நாம் பெரிய பணக்காரன் என்ற எண்ணமே கிடையாது. நான் அரசலங்குமரன் என்று அவர் நினைத்தது கிடையாது, நாம் பெரிய பணக்காரன் என்று இவரும் நினைத்தது கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி வாழ்வானோ அது போலதான் இந்த ரெண்டு பேரும் வாழ்ந்தார். அதுல ஒரு விதமான பற்றும் வைக்கவே இல்லை. சித்தார்த்தருடைய தந்தை நாம் ஏற்கனவே சொன்னது போல எல்லா விதமான வசதிகளும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் அவரை தங்க வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மனம் அதில் லயிக்கவே இல்லை. அதே போலதான் நரேந்திரன். அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல ஏகப்பட்ட பேர் தங்கி இருந்தார்கள், அவருடைய சொந்தக்காரங்க. அவர்களெல்லாம் அதை நல்லா அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இவருக்கு அதை பற்றி சிந்தனையே கிடையாது. ரொம்ப சாதாரண உடை தரித்துக் கொண்டிருப்பார், எளிமையான ஒரு செருப்பு போட்டுக் கொண்டிருப்பார், சில சமயத்தில் செருப்பு மாட்டாமலே மறந்தே போய்விடுவார். அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். செல்வ செழிப்பிலே சிந்தையை செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. உண்மையான செல்வம் என்பது என்ன? சிந்தையின் நிறைவு. நம்முடைய மனம் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அந்த சிந்தையில நிறைவு ஏற்படவில்லை என்றால் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வது போல அந்த 7 ஜாடி தங்கத்தை பெற்றவன் மாதிரி ஆகிவிடும். 7 ஜாடி தங்கம் ஒருத்தனுக்கு கிடைத்தது, அதில் 6 ஜாடி முழுசா இருந்தது, 7வது ஜாடி கொஞ்சம் குறைவா இருந்தது, ஒரு அங்குலம் குறைவா இருக்கு. அடடா இப்படி ஆகி போச்சே, அவன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. 6 ஜாடி நிரம்பி இருக்குது, 7வது ஜாடி நிரம்பி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அது எப்படியாவது நிரம்பியே தீர்வதுன்னு அதை நான் குருதேவர் சொல்வார். அப்ப அவ்வளவு செல்வம் இருந்து 6.25 ஜாடி தங்க இருந்தா எவ்வளவு செல்வந்தன் என்று அவன் பெருமைப்பட்டிருக்கணும் அல்லவா, மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? அடையல. காரணம் அவன் சிந்தையில நிறைவு இல்லை. ஒன்றுமே இல்லாதவன் ஆனந்தமா இருக்கிறான், காரணம் அவனுடைய சிந்தை நிறைந்திருக்கிறது. அதுபோல இந்த சித்தார்த்தரும் சரி, இந்த நரேந்திரரும் சரி, அவர்களுடைய சிந்தையில் நிறைவு இருந்தது. அதனால செல்வத்தில் அவர்களுக்கு நாட்டமே இருக்கவில்லை. அடுத்தது அவருடைய வாழ்க்கையில முக்கியமான காலகட்டத்தை நாம் பார்ப்போமே ஆனால், இந்த உலக மக்கள் படுகின்ற துன்பம் அதை போக்குறதுக்கு தானே இந்த 2 பேருமே வந்தார்கள். அப்ப அந்த உலக மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? பார்த்தா தானே தெரியும்.
இவர் அவருடைய தந்தை விரும்பியது போல அரண்மனையில் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஆடல்களையும் பாடல்களையும் காண்பதும் கேட்பதுமாக ஆனந்தமாக காலத்தை கழித்துக் கொண்டிருந்தால் உலக மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதே அவருக்கு தெரியாமல் அல்லவா போயிருக்கும். அப்படி தெரியாமல் போயிருந்தால் அவர்கள் படுகின்ற துன்பத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றாமல் அல்லவா போயிருக்கும். அப்படி தோன்றாமல் போயிருந்தால் அந்த சித்தார்த்தன் என்கின்ற அந்த இளவரசன் புத்தராக எப்படி மாறி இருக்க முடியும்? ஆகவே உலக துன்பங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தாமாக உருவாயிற்று. எப்படி உருவாயிற்று என்றால், எப்போதுமே ஒரு இடத்துல அடைத்து வைத்துக் கொண்டே இருந்தால் வெளியே போக வேண்டும் என்ற எண்ணம் வரும், எல்லாருக்குமே வரும். அது அவருக்கும் வந்தது. போய் பார்க்கலாம் வெளியில என்னதான் இருக்குது, எதுக்காக நம்ம அப்பா நம்ம பூட்டி பூட்டி வச்சிருக்கிறாரு, வெளியில போய் பார்த்தா தான் தெரியும் என்னதான் நடக்கிறது என்று. நாம போலவே எல்லாரும் இருப்பார்களா அப்படின்ட்டு பார்க்க வேண்டும் என்று அப்படி தேர்ல போனார். போய் பார்த்தா தான் அது நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். உலகத்தின் முக்கியமான துன்பங்களை அவர் காண நேர்ந்தது. பிணி மூப்பு சாக்காடுன்னு சொல்லுவாங்க. போய்கொண்டே இருக்கிற போது ஒரு நோயாளியை பார்த்தார். ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தான். நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்தான். இரும முடியாமல் இருமிக் கொண்டிருந்தான். அப்படியே தடியை ஊன்றி கொண்டிருந்தான். அதை கூட ஊன்ற முடியவில்லை. ஏன் இவன் அப்படி இருக்கிறான் என்று தேரோட்டியின் இடத்துல கேட்ட போது அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. நோய்னா என்ன அதே அவருக்கு தெரியாது. அது உடம்புல வரக்கூடிய ஒரு விதமான கோளாறு. உடம்பு இயல்பாக இல்லாமல் இப்படி மாறிவிடும், அதுதான் நோய். அது வந்தா இப்பதான் கஷ்டப்படுவாங்க. அப்போ இவனுக்கு மட்டும்தான் இது வந்திருக்குதா, மற்றவங்களுக்கும் வருமானா? மற்றவங்களுக்கும் வரும். எல்லாருக்குமே வருமா? எல்லாருக்கும் வரும். எனக்கும் வருமா? உங்களுக்கும் வரும். இல்லடா இது நம்ம அப்பா என்னமோ ஒரு விதமான மாயையில நம்ம பூட்டி வைத்துக் கொண்டிருந்தா பார்த்தா நம்ம அப்படி இல்லை. நமக்கும் ஒரு நாள் இது மாதிரி வந்தா அப்புறம் இந்த இன்பங்கள் எல்லாம் எங்க போகும் சிந்தித்தார். அதே போல வயதான ஒரு மனிதன் தடி ஊண்டி கொண்டு வருகிறான். முடியல, நடக்க முடியல, களைத்து போய் அப்படியே மூச்சு வாங்குது. ஏன் இவன் அப்படி இருக்கிறான்? இவருக்கு வயசாகி போச்சு. வயசானா இப்படிதான் இருக்கும். அதுவும் இப்படிதானா? எனக்கும் உண்டு, உங்களுக்கும் வரும். அதே மாதிரி இன்னொரு நாள் ஒருத்தன் மேலே போயிட்டான். அவன் தூக்கிட்டு போனான். ஏன் அவனை தூக்கிட்டு போறாங்க? அவன் இறந்து போய்விட்டான். அப்படின்னா என்ன? உள்ள உயிர்னு ஒன்று இருக்குது, அது போயிடும். போயிட்டா அவன் அதோட முடிஞ்சு போச்சு. அவனை கொண்டு போய் புதைத்து விடுவார்கள் அல்லது எரித்து விடுவார்கள். இதுவும் எல்லாருக்கும் பொதுவான, அவன் எல்லாருக்கும் பொதுவான். என்னடா இது? உலகம் என்பது இன்பமயமானது என்று காட்டுவதற்கல்லவா நம்முடைய தந்தை படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உலகம் இன்பமயமானதல்ல, இது துன்பமயமானது. இந்த துன்பங்களை போக்குவதற்கு என்ன வழி, என்ன வழி என்ற அந்த எண்ணமே அவர் மனத்தில் நீக்கமர நிறைந்து போய்விட்டது. அப்படி யோசனை பண்ணிக்கொண்டே போகும்போதுதான் மறுபடியும் ஒரு நாள் வெளியில போனார். ஒரு துறவியை பார்த்தார். அவர் ஆனந்தமா இருக்கிறார். உலகத்துல வெளியில வந்து அவர் பார்த்த ஆனந்தமான ஒரு மனிதர் அந்த துறவி தான். இவரே எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்காரு இவரு. நம்ம இதுவரைக்கும் பார்த்த காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. இந்த மனிதரோ பார்த்தா ரொம்ப எளிமையான மனிதராக தான் இருக்கிறார். நல்ல ஆடம்பரமான ஆடையெல்லாம் இல்லை, காவி உடைய உடுத்திருக்கிறார். அப்புறம் ஒன்றும் பெருசா ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஆனா ரொம்ப அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கே மகிழ்ச்சி வருது. அப்ப அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார். இந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒருத்தரை தடுத்து இன்னொருத்தருக்கு ஒட்டிக்கொள்ளும். அதனாலதான் ஆனந்தமா இரு ஆனந்தமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி சித்துமானந்தர் தம்முடைய இறுதி காலத்துல அவரை பார்க்க வருகிறது அதை தான் சொல்லுவார். அவர் ஆசீர்வாதம் ஆனந்தமா இருந்தார். ஏன் ஆனந்தமா இருக்கணும்? ஒருத்தர் ஆனந்தமா இருந்தா அவனை பார்க்கும்போது நமக்கும் ஆனந்தம் வரும். அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துன்னா அவனை பார்த்து நம்ம எவ்வளவு ஆனந்தமா இருந்தாலும் அவனை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆனந்தம் போயிடும். இப்பொழுது துறவியை பார்க்கிற போது இவர் மனசுலையும் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அது எப்படி என்று கேட்கிற போதுதான் இவர் ஒரு துறவி. ஒரு துறவியாக இருப்பவருக்கு உலகியல் ஆசாபாசங்கள் கிடையாது, விருப்பு வெறுப்புகள் கிடையாது, இது வேண்டும் அது வேண்டாம் என்ற பாகுபாடு கிடையாது, இவர் நண்பர் இவர் பகைவர் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லாவற்றையும் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு வந்துவிடும். அது வந்துட்டாலே இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தானாக வந்துவிடும். அப்ப நாம் ஒரு துறவியாகத்தான் போக வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். இப்படி ஒரு உலகியலிலே இவர் கண்ட துன்பங்கள் தான் அந்த சித்தார்த்தன் என்கின்ற இளவரசனை புத்தர் என்கின்ற மகானாக மாற்றின. சுவாமிஜி வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். அவர் குருதேவருடைய மறைவுக்கு இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே இந்த காட்சிகள் எல்லாம் கிடைத்து அதனால துறவியானார்.
அவரோ துறவியாக ஆன பிறகு இந்த துன்பங்களை எல்லாம் பார்த்தார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணினார். இந்த நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்க்க பார்க்க அவருடைய நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருந்தது. நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாரதி பாடினானே, அந்த நிலை அவர் அனுபவித்தார். அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்று தெரியாத நிலையில் வாழக்கூடிய கோடானு கோடி மக்கள், இடுப்பில் இருக்கக்கூடிய உடையில் ஏராளமான கிழிசல்கள், அப்படித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல பேர் வீட்டுக்கு வெளியில் படுகிற குடிசை வீட்டில் இருக்கிறார்கள். அந்த குடிசை வீட்டில் கூட 4-5 பேர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருப்பவர் வெளியில் வந்து படுத்துக் கொள்வார்கள். வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். இப்படி உணவோ உடையோ தங்கும் இடமோ எதற்கும் உத்தரவாதம் இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் அல்லல் பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அவருடைய நெஞ்சம் பதறி போய்விட்டது. இவர்களுக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும், என்ன செய்வது என்ன செய்வது என்று துடித்தார், தவித்தார். அப்பதான் குருதேவர் அவருக்கு எடுத்த கட்டளை ஞாபகம் வந்தது. நீ உன்னுடைய முக்தியை கூட நாடாதே, பிறருடைய நலத்திற்காக உன்னை அர்ப்பணித்துக் கொள், தியாகம் செய். தியாகம் தியாகம் தியாகம். அதுதான் அந்த சித்தார்த்தனை புத்தராக்கியது. இந்த சுவாமிஜி ஏற்கனவே அவர் துறவியாக ஆகிவிட்ட பின்னாலும் கூட அந்த துறவியாக ஆனதனுடைய உண்மையான பயன் இந்த உலகிற்கு கிடைக்க வேண்டும். அதுதான் முதல்ல அந்த பிரார்த்தனைகள் 2 சொன்னோம் அல்லவா, அதுல அதுதான் பிறருக்காக பாடுபடுபவர்கள். அதற்கு முன்னாலே அந்த துறவி என்று சொன்னாலே அதற்கு ஒரு இலக்கணம் இருந்தது. நான் முக்தி அடைய வேண்டும், அதற்கு தியானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ண பெரிய வழிகாட்டுவாங்க. அது நல்லதுதான். ஒவ்வொரு மனிதனும் முக்தி அடைய வேண்டும், இதுதான் குறிக்கோள். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அது சாதாரண மனிதனுக்கு தான். மகான்களை பொறுத்தவரையிலும் அந்த முக்தியை கூட நாடக்கூடாது. எனக்கு முக்தி கிடைக்காவிட்டால் கவலையே கிடையாது, மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். இதுதான் புத்தரும் செய்தார், அதேதான் சுவாமி விவேகானந்தரும் செய்தார். இது இன்னொரு ஒற்றுமை என்று சொல்லலாம். இன்னொன்று முக்கியமான ஒரு செய்தி சுவாமிஜியை அடிக்கடி வலியுறுத்தக்கூடியது என்னவென்றால் வலிமை. ஏனென்றால் இவர் இந்த இந்தியா பூரா சுற்றுப்பயணம் செய்த போது இந்த நாட்டு மக்களுடைய நிலையை பார்த்தார் அல்லவா. ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எது தடையாக இருக்கிறது? 2 விடைகள் இவருக்கு கிடைத்தன. ஒன்று அறியாமை, கல்வியே கிடையாது. இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கோ தெளிவு பெறுவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ தேவையான அறிவு இல்லாதவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இது ஒரு காரணம். இன்னொன்று ஆற்றலற்றவர்களாக, வலிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது, எதை கேட்டாலும் முடியாது முடியாது முடியாது, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். காரணம் என்னவென்றால் பஞ்சம் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகின்ற போது எந்த மனிதனிடத்தில் வலிமை இருக்க முடியும்? அப்படிதான் அந்த மக்கள் இருந்தார்கள். அதனால அவர் அடிக்கடி வலியுறுத்தி சொன்ன செய்தி வலிமை வலிமை வலிமை. புத்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்தில் துறவு பூண்டு வெளியே வந்த போது ஒரு சில நாட்கள் சாப்பாடே இல்லாமல் போய் கொண்டிருந்தார். அரண்மனையில் இருக்கிற போது வேலைக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருவாங்க. அவர் வேணுங்கிற சாப்பிடலாம், வேண்டாம் விட்டுலாம், அப்படி போய் கொண்டிருந்தது. திடீரென்று துறவு பூண்டு விட்டார். உலக மக்கள் படுகின்ற துன்பத்தை போக்குவதற்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுவேன் என்று கிளம்பி விட்டார். போயிட்டே இருந்தார். சில நாட்கள் போய்விட்டன. சாப்பாடே இல்லாமல் போய் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? உடம்பு நலிந்து போய்விட்டது, சோர்ந்து போய்விட்டது, தளர்ந்து போய்விட்டது, நடக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நிலையில அவர் போய்கொண்டிருந்த பாதையில் ஒரு திருமண ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. அந்த திருமண ஊர்வலத்துல முன்னால ஒருத்தன் ஒரு வீணையை வைத்துக்கொண்டு கையில வைத்துக்கொண்டே வாசிக்கிற, அங்க சித்தார்னு சொல்றாங்க, நம்ம வீணை என்று சொல்லுகிறாரு. அந்த கருவியை மீட்டிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே போனான். இப்ப நாமெல்லாம் இங்க ஏதாவது திருமண ஊர்வலம் வந்து அந்த நாதஸ்வரம் வாசித்து கொண்டு போகிறார்கள் அல்லவா, அது போல. அப்போது அந்த வீணையை பார்த்து சொல்லுவது போல ஒரு பாட்டு. ஏ வீணையே, உன்னுடைய நரம்புகளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக முறுக்கிவிட்டால் நீ தெரித்து போய் விடுகிறாய். அப்படி இல்ல ரொம்ப அப்படி சொதன்னு விட்டுட்டா சத்தமே வராது. அது சரியானபடி முறுக்க வேணும். அது எந்த அளவுக்கு முறுக்க வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது. அப்படி சரியான அளவிலே முறுக்கி விட்டு அப்படி சுண்டி விட்டால் அதுல அழகான இன்னிசை எழுகிறது. ஒரே அடியாக தொய்வு ஏற்பட்டு விட்டால் சொத்துன்னு சத்தம் வரும், இசை வராது. அளவுக்கு மீறி முறுக்கி விட்டால் எதுவுமே வராது, நொறுங்கி போய்விடும். அதனால அளவோட
உன்னை முறுக்கினால் ஆனந்தமான இசையை பெற முடியும் என்று சொல்வது போல ஒரு பாட்டு. இதுல அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இந்த வீணைய மாதிரிக்கான இந்த உடம்பும், இந்த உடம்பு என்பது பல காரியங்களை சாதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சாதிக்க வேண்டும் என்றால் இதற்கு போதுமான வலிமை இருக்க வேண்டும். அந்த வலிமை எப்படி கிடைக்கும்? அளவோடு உண்டு, அளவோடு பயிற்சி செய்து, சரியானபடி இந்த உணவோ ஓய்வோ உறக்கமோ எல்லாவற்றையும் அளவோடு கொடுத்து கொண்டிருந்தால் உடம்பு வலிமையாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நான் துறவியாகி விட்டேன், உண்ணாமல் அப்படியே உண்ணாமல் உறங்காமல் இருந்து கொண்டே இருப்பேன்னா என்ன ஆகும்? உடம்பு வலிமை குன்றி போய்விடும். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்? சுகபோகமாக வாழ்த்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவார்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சாப்பிடுவதே தான் வேலையாக இருக்கும். பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்று தாய்மானவர் பாடியிருக்கிறார் அல்லவா? அதுபோல ஒரேடியா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அதுவும் உடம்பு கெட்டு போயிடும். அளவுக்கு மீறி உண்பதும் உறங்குவதுமாக இருந்தாலும் உடம்பை பாதிக்கும், சாப்பிடாமலே இருந்தாலும் உடம்பை பாதிக்கும். அளவோடு சாப்பிட்டு அளவோடு பயிற்சி செய்து இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் இதை கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது. சுவாமிஜி அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுவார், நல்ல உடற்பயிற்சி செய்வார். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு செய்தி. பல பேர் அதே அந்த இதை மட்டும் எடுத்துக்கொள்வார். என்ன சொல்லுவாங்க? ஒரு இளைஞன் சுவாமிஜியை பார்க்க வந்து எனக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள், நான் முக்தி அடைவதற்கு வழிகாட்டுங்கள்னா அவர் சொன்னார்னு பார்க்கிறோம். கீதை படிப்பதை விட கால்பந்து விளையாடுவதன் மூலமாக நீ உன்னுடைய முக்தி அடைந்து விடலாம்னு சொன்னார். உடனே என்ன பார்த்தியா, சுவாமிஜியை சொல்லிட்டாரு, கால்பந்து விளையாடிட்டே இருந்தா போதும் அப்படிங்களா? அப்படி இருந்தா முடியும், அப்படி அர்த்தம் அல்ல அது. அந்த அந்த இளைஞன் ஆண்டுட்டு இருந்தான். வலிமையற்ற இளைஞன் வாழ்க்கைக்கே தகுதியற்றவன். அப்புறம் அவன் ஆன்மீகத்துக்கு எங்க போய் தகுதியானவனாக ஆவான்? வலிமை வேண்டும், வலிமை வேண்டும், வலிமை வேண்டும் என்று சொல்லுவான். அதுலேயும் அந்த புத்தருடைய செய்தியை தான் சுவாமிஜி இங்க சொல்கிறார். இனி இன்னொரு முக்கியமான நிகழ்வு 2 பேருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் நம்ம குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சிகள் என்று சொல்லும்போது, அவர் மேல்நாட்டில் இருந்தபோது அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். ஒரு சிகாகோ நகரத்தில் அவர் இருந்தபோது ஒரு பெண் வந்தாள், எம்மா கால்வேன்னு பேர். அவள் புகழ்பெற்ற நாட்டிய நடிகை, நாடகத்தில் நடிப்பார், நாட்டியமும் ஆடுவாள், ஆப்பரா நடன கலைஞர்னு சொல்றாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகை. அவள் பேர் தெரியாதவங்களே அங்கே இருக்க முடியாது, அவ்வளவு புகழ்பெற்றவள். இது வெளி வாழ்க்கை, அவளுடைய வெளி வாழ்க்கை. உள்ளுக்குள்ள அவளுக்கு அளவு கடந்த துன்பம், ஏராளமான துன்பங்கள். வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறதே அவளுக்கு கிடையாது. அதனால என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டு ஒரு நாள் அவளுக்கு வாழ்க்கையில பற்றுக்கோடாக இருந்தது ஒரே ஒரு மகள். அந்த மகளும் ஒரு நாள் போய்விட்டாள். இப்ப எதுவுமே இல்லை, இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு எதற்கு என்று தவிப்பு ஏற்பட்டது. வாழ்க்கையை விட்டுவிடலாம் என்று முடிவு செய்தாள். தற்கொலை செய்து கொள்வதற்காக பலமுறை முயற்சி செய்தாள். என்ன ஒரு சிறப்பான தன்மை என்றால், அவளுக்கு ஒரு தோழி இருந்தாள். அவள் தான் ஒரு நாள் சொன்னாள், நம்ம ஊருக்கு ஒரு சாது வந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து, அவர் உலக புகழ் பெற்ற சாதுவாகி விட்டார். இப்போது அவர் நிறைய பேர் வந்து வந்து பார்த்து பேசி கொண்டு போகிறார்கள். அவரிடத்துல கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தாலே நம்முடைய மனத்தில் ஆறுதலும் அமைதியும் ஆனந்தமும் வந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அவரை போய் பார்க்க கூடாது என்று அவள் கேட்டாள். அது என்ன போய் சாதுவை பார்க்க போறோம் அப்படின்னு தான் அவள் நினைத்தாள். தற்கொலைக்கு போகணும். அவள் போகும்போது அது ஏதோ ஒரு சக்தி அவளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து திருப்பி கொண்டாந்து விட்டுரும். இப்படி பல முறை அங்கும் இங்கும் அலைத்து திரிந்து ஒரு நாள் சுவாமிஜி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். அவள் அவரை பார்க்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைத்து வந்தாள் என்று சொல்ல முடியாது. ஏதோ அவளுடைய நல்வினை பயன் அவளை கொண்டு வந்து அங்கே சேர்த்து விட்டது. அப்போ அறையில உள்ள நுழைந்தால் சுவாமிஜி இந்த பக்கமும் பார்த்து கொண்டிருந்தார். அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. பார்க்காமலே அவர் பேச ஆரம்பித்தார். மகளே வா, ஏன் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய்? யாருன்னே தெரியாமலே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். இவளுடைய வாழ்க்கை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் அடுக்கடுக்காக எடுத்து சொன்னார். அது கேட்க கேட்க அவளுக்கு பிரமிப்பாயிட்டு, இது எப்படி இது? அப்புறம் திரும்பி பார்த்து பேச ஆரம்பித்த போது யாராவது ஒருவேளை சொல்லிவிட்டார்களா, அந்த தோழி ஒருவேளை சொல்லியிருப்பாளன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். அதெல்லாம் யாரும் சொல்லவில்லை, அவருக்கு தானாவே தான் தெரிந்தது. அதன் பிறகு அவளுக்கு அறிவுரை அவர் வழங்கி
கொஞ்ச நாட்களிலேயே அவள் இயல்பான நிலைக்கு திரும்பி வந்து விட்டாள். சமுதாயத்தில் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்தாலே தவிர போற்றி புகழக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருக்கவில்லை. அவளுடைய வாழ்க்கை என்று பார்த்தா அவதானா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு சுவாமிஜியினுடைய தரிசனத்தின் மூலமாக ஒரு பொருள் கிடைத்தது. அதன் பிறகு அவர் உயர்ந்த ஒரு உள்ளத்தை பெற்றுவிட்டாள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவளாக ஆகிவிட்டாள் என்று நாம படிக்கிறோம். புத்தருடைய வாழ்க்கையிலும் இதே போல நாம ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அவர் ஊர் ஊராக தம்முடைய கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக பயணம் செய்து கொண்டிருந்த போது வைசாலி என்கிற ஒரு நகருக்கு போனார். அங்கேயும் இதே மாதிரி இந்த எம்மா கால்வை மாதிரி ஒரு பெண் இருந்தார். அவள் ஆம்பா பாலி என்று சொல்லுகிறார்கள், சிலர் அம்பா பாலி என்றும் எழுதுகிறார்கள். அவள் ஒரு கணிகை. இந்த இதே மாதிரி தான் எல்லாரும் அவளை பார்த்து ரசிப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் யாரும் அவளை மதிக்க மாட்டார்கள், அவளிடத்தில் உண்மையான அன்பு செலுத்த மாட்டார்கள், அவளோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் மதிப்பாக பேச மாட்டார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு. நிறைய பணம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பாள். அவளோட கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தா போதும், அதுக்காக பணம்லாம் கொடுப்பாங்க. அங்கே பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள். அந்த நகரத்தினுடைய இளவரசனே கூட அவளை விரும்புகிறவனாகத்தான் இருந்தார். ஆனால் அவளுக்கு இதிலெல்லாம் நாட்டமே இல்லை. இது என்ன வாழ்க்கை இது? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா தேவையா என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தான் புத்தர் அந்த ஊருக்கு வருகிற செய்தி கிடைத்தது. எப்படியாவது அவரை பல பேர் தங்கள் வீட்டுக்கு வர கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஐயா, எங்கள் வீட்டுக்கு வரணும், என்னுடைய இந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள். அவரும் போவார், காலில் விழுந்து வணங்குவார்கள், அவருக்கு காணிக்கை செலுத்துவார்கள். அவர் அதெல்லாம் விரும்புறது கிடையாது. கூப்பிட்டா அன்பாடு கூப்பிட்டா போகணும், அதுதான் அவருடைய கொள்கை. அப்படி நாமும் கூப்பிட்டால் என்ன என்று இவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தாள். வருகிறேன்ட்டார் அவர். இன்னும் சில பேர் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட போது அவள் பார்த்த உடனே அவங்க உள்ளத்துக்குள்ளே இருப்பது அவருக்கு தெரிந்து போய்விடுகிறது அல்லவா. அந்த அழைப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய அழைப்புகளை புறக்கணித்து இவளுடைய வீட்டுக்கு போறாரு என்று பல பேர் அவள் மீது பொறாமை கொண்டவர்களும் உண்டு. அதனால அவளுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உண்டு. இவற்றையெல்லாம் கடந்துதான் புத்தர் அவள் வீட்டுக்கு போனார். போன உடனே அவர் வருகிறார், ஒப்புக்கொண்டு விட்டார் என்று தெரிந்த உடனே பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணி வைத்திருந்தாள். அவளுக்கு தெரிந்தது அதுதானே, ஒரு பெரிய மகான் வருகிறாருன்னா நம்ம அதுக்கு அவளெல்லாம் செய்யணும்னு நினைச்சா. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவள் கண்ட வழி அது. புத்தர் வந்தார், அவள் வணங்கினாள், அவளுக்கு அருளுரை கூறினார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் போக்கு மாறி போய்விட்டது. அவர் புத்தருடைய உண்மையான ஒரு பக்தையாக மாறிவிட்டாள். அவருடைய கொள்கைகளை முடிந்த வரையிலும் பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது, இவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இப்படியே ரெண்டு பேருமே பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று பார்க்கிறோம். முக்கியமான செய்தி என்னவென்றால், உலக மக்கள் உய்வு பெற வேண்டாம் தானே, இந்த துன்பங்களில் இருந்து இவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று பார்க்கிற போது புத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? சுவாமிஜி அது ஒரு இடத்துல சொல்றார். புத்தருடைய அந்த எட்வின் ஆர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்கிற நூல், தமிழ்ல ஆசிய ஜோதி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றியிருக்கிறார். அதுல அந்த எட்வின் ஆர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஏஷியாவில் புத்தருடைய உபதேசம், முதல் உபதேசம் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுவாமிஜி எடுத்து சொல்லுகிறார். உங்களுடைய துன்பத்திற்கு நீங்களேதான் காரணம், பிறர் அல்ல. நீங்கள் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் வேறு யாரும் காரணம் அல்ல. இதுதான் புத்தருடைய முதல் உபதேசம் என்று எட்வின் ஆர்னால்டு எழுதியிருப்பதாக சுவாமிஜி குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய பழைய புறநானூற்று பாட்டலே நாம் பார்க்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே. இதுதான் இந்த உபதேசத்தினுடைய கருத்து. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, எவற்றோர் அன்ன, யாதும் ஊரே யாவரும் கேளின் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு நமக்கு தீது வருகிறது அல்லது நன்மை வருகிறது, இது யாரால வருதுன்னு உடனே ஆராய்ச்சி பண்ணுது. நன்மை வந்தா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க யாரும். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம், அது இன்னாரால தான் வந்ததுன்னு யாரும் சொல்றது இல்லை. நம்ம அதிர்ஷ்டம், நம்ம ஜாதக அமைப்புங்க அப்படிமா. ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா அதுக்கு எவன் காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி அவன் தான் கெடுத்தான்.
ஆனால் அந்த புறநானூறு என்ன சொல்லுகிறது? உனக்கு நன்மை வருவதற்கு நீயே காரணம் என்று நினைத்துக் கொள்ளுகிறாய் அல்லவா, அதை போல தீமைக்கும் நீதாண்டா காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்தனால உனக்கு தீமையும் பண்ண முடியாது, நன்மையும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏனென்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம தகுதியா இருந்தால்தான் அது வரும். ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட சில சமயம் நமக்கு அது நம்ம தலையில எழுதலைங்கம்மா, அதை தட்டி போய்விடும். நாமே முயன்று நம்முடைய நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும், நாமே முயன்று நம்முடைய தீமையை அகற்றிக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நோதலும் தணிதலும். நோதல்னா துன்பத்தால் துடித்துக் கொண்டிருப்பது, தணிதல் என்றால் அதிலிருந்து கொஞ்சம் அமைதி அடைந்து விடுவது. இதுவும் யாராலையும் வருவது கிடையாது. இன்னொருத்தர் என்னுடைய மனசுக்கு ஆறுதல் கொடுப்பதெல்லாம் சும்மா சொல்லலாம். பல பேர் நாம பார்க்கிறோமல்ல, யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறான், இன்னொருத்தன் அவன்கிட்ட மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பான், இவனும் தலையாட்டிட்டு இருப்பான் ஒரு மரியாதைக்காக. அவன் போன அப்புறம் மறுபடியும் உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருப்பான். ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லுவதனால யாரும் ஆறுதல் அடைந்து விடுவது கிடையாது. அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல போய், அப்பா இந்த மகிழ்ச்சியெல்லாம் எப்போதுமே நிலைத்திருக்கும் என்று நினைத்து விடாதே, அதை எப்போதும் நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுதி படைத்தவனாக உன்னை ஆக்கிக்கொள் அப்படி இப்படின்லாம் அறிவுரை சொன்னால் அதையும் ஒருத்தனும் கேட்க மாட்டான். அவன் பொறாமடா, நாம நல்லா ஆனந்தமா சௌரியமா இருக்கிறல்ல, அவன் பொறாம பிடிச்சி போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த ரெண்டையும் யாரும் கேட்க போறது கிடையாது. அதனால நாமே சிந்தித்து இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நாமே தான் காரணம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. அதுதான் புத்தரும் சொல்லுகிறார், உனக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு நீயே தான் காரணம் என்று. ஏனென்றால் இவர் இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினார் என்று பார்த்தோம் அல்லவா. அப்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை அதை பற்றி சொல்லப்படுவது. புத்தருடைய உபதேசங்களுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருப்பது எது என்றால், அவர் கண்டறிந்த உண்மை என்ன என்றால், இந்த உலகத்தில் துக்கம் என்று ஒன்று இருக்கிறது. என்னடா துக்கம் இருக்கு, யாருக்கு தெரியாது, இது என்ன இவர்தான் கண்டுபிடிக்கணுமா என்றால், அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இல்லை. இந்த மக்கள் எல்லாம் இதுலதான் மூழ்கி கிடக்கிறார்கள், அதை உணர்ந்து கொண்டார் என்று அர்த்தம். துக்கம் இருக்கிறது, அதற்கான காரணமும் இருக்கிறது. ஏன் இப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல பல பேர். நாம பார்க்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுமா, வாழ்க்கையில துன்பப்படும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படிமா. உண்மையில அவனுக்கு மட்டுமா வருது? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ துன்பம் இருக்கிறது, ஏன் இப்படி வருகிறது என்பதை நீ சிந்தித்து பார். அந்த துன்பத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். அதான் இரண்டாவது செய்தி, புத்தருடைய உபதேசத்திற்கு அடிப்படையான இரண்டாவது கருத்து. முதலாவது துக்கம் என்று ஒன்று இருக்கிறது, இரண்டாவது அந்த துக்கத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது, மூன்றாவது அந்த காரணத்தை போக்குவதற்கான வழியும் இருக்கிறது. அதைத்தான் இதுல சொன்னார், உன்னுடைய துன்பத்திற்கு நீயேதான் காரணம் என்பது. அந்த காரணம் என்பது துக்கத்திற்கான காரணம் வேற ஒன்றும் கிடையாது, நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாததுதான் காரணம். உண்மையிலேயே அது துன்பமா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். எதை நாம் துன்பம் என்று கருதுகின்றோமோ அது உண்மையிலேயே துன்பமா என்று ஆராய்ந்து பார்த்தா பல சமயங்களில் இல்லை என்று நமக்கே தோன்றும். அறியாமையின் காரணமாக சாதாரண விஷயங்களை துன்பமாக கருதுகின்ற நிலை வருகிறது. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இதெல்லாம் ஒரு துன்பமே அல்ல என்ற உணர்வு ஏற்பட்டுவிடும். சுவாமிஜி என்ன சொல்லுகிறார் என்றால், இதே இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார். ஏன்னா சுவாமிஜி காலத்துல இந்த இன்பமோ துன்பமோ இதெல்லாம் அவன் தலையெழுத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தார்கள். விதியை மாற்ற முடியாதுங்க. சில பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிற மாதிரி நினைத்து கொண்டிருப்பான், சரியான முயற்சி செய்திருக்க மாட்டான், அரைகுறையாக முயற்சி செய்து தோல்வி அடைந்து விடுவான். ஏண்டா தோல்வி அடைஞ்சேன்னா, அது என் தலையில அப்படித்தாங்க எழுதிக்கணும். இப்போ நேத்தா பள்ளிக்கூடத்துல எங்க அப்பா என்னைக்கு சேர்த்தாரோ அன்னைக்கு இருந்தே அப்படிதான். ஒவ்வொரு வகுப்புலையும் குறைந்தது 3 வருஷம் இருப்பேன். நான் கூட இருக்கிறவெல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிடுவான், நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அது நம்ம தலையில எழுதுனது, தலையிலையா எழுதிருக்குது. இவன் படிக்கல, முயற்சி செய்யவில்லை. அதனால அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் சுவாமிஜி என்ன சொல்கிறார் என்றால், தலைவிதி என்றெல்லாம் சொல்லாதே. நாம் இன்று இருக்கின்ற நிலைக்கு நாம் தான் காரணம், நாமே தான் பொறுப்பு. இனிமேல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நாமே செயலாற்ற முடியும்.
இன்று நாம் இருக்கின்ற நிலைக்கு நாமே பொறுப்பு என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். யாரோ செய்து விட்டார்கள், எதனாலோ வந்து விட்டது, என்ன காரணம் என்றே தெரியவில்லை என்றெல்லாம் கட்டி கழிக்காதீர்கள். இன்று நாம் இருக்கின்ற நிலைக்கு நாமே தான் பொறுப்பு. அப்போ இப்போது இருக்கின்ற இந்த நிலை நமக்கு உடன்பாடாக இல்லை, மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை, வருத்தம் தருவதாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இந்த நிலையை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றக்கூடிய ஆற்றலும் உனக்கு இருக்கிறது. இதான் சுவாமி சொல்லுகிறார். வினைப்பயன் என்று சிலர் சொல்கின்றார்களே, இன்று நான் என்னுடைய வினைப்பயனால் இப்படி இருக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வினைப்பயனை நானே தேடிக்கொள்கிறேன். அதற்குரிய வினைகளை நான் செய்கிறேன். ஏதோ ஒரு காலத்தில் நான் செய்த வினைகளின் பயனாக இன்று நான் இப்படி இருக்கின்றேன் என்றால், இன்று நான் செய்கின்ற வினைகளின் பயனாக எதிர்காலத்தில் நான் உன்னதமான நிலை அடைவேன் என்று உறுதிகொள் என்று சுவாமி சொல்கிறார். புத்தர் சொன்ன அதே செய்தியை தான் சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். ஆகவே வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, உபதேசங்களின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்தர் சொன்ன கருத்துக்களும் சுவாமிஜி சொன்ன கருத்துக்களும் அடிப்படையில் ஒன்றுதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவர் இந்த கடவுளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னார். பல பேர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், புத்தர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படி அவரை பற்றி பல பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. கடவுளின் பெயரால் அவருடைய காலத்திலே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தது, பெரிய கூட்டமாக இருந்தது. கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றி பணம் வாங்கிக் கொள்வது, அதை மறுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொன்னார் என்றால், கடவுளை பற்றி எதுக்குப்பா கவலைப்படுற, அவர் இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்லாவிட்டா போட்டோம், நீ உன்னுடைய கடமையை செய், நீ யார் என்பதை உணர்ந்து கொள், மக்களிடத்தில் அன்பு செலுத்து, ஆசைகளை அகற்றிக்கொள், இவ்வளவுதான். இந்த ரெண்டையும் பண்ணிட்டேன்னா உன்னுடைய நிலையை நீயே உயர்த்தி கொள்ளலாம். தேவையற்ற ஆசைகள் உன்னுடைய உள்ளத்தில் பூந்து கிடப்பதனாலே தான் தேவையற்ற துன்பங்களும் வருகின்றன. அந்த ஆசைகளை அகற்றிவிடு, மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்து, அப்போது அவர்களும் உன்னிடத்தில் அன்பு செலுத்துவார்கள். அந்த அன்பின் மூலமாக இன்பம் தானே வந்து எய்தும். இவ்வளவுதான். இதுக்கு கடவுளை எதுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, இவ்வளவு நாள் உன்னை கூப்பிடுறேன்னு அப்படிலாம் சொல்லாத. அவர் கண்ணு இருந்தா பார்த்திருப்பாரு, காது இருந்தா கேட்டிருப்பாரு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதேன்னு சொன்னார், அவ்வளவுதான். ஆனால் கடவுளே இல்லை என்று அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. எந்த இடத்துல எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார், அவ்வளவுதான். சுவாமிஜியும் பல இடங்களில் இதே மாதிரி பேசி இருக்கிறார். உன்னுடைய 33 கோடி தேவதைகளிடத்திலும், இன்னும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற பல கடவுள்களிடத்திலும் நீ பிரார்த்தனை செய்தாலும், அழுதாலும், விழுந்தாலும், தொழுதாலும் உனக்கு விமோசனம் கிடைக்காது. நீயே தான் உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்ற தன்னம்பிக்கை வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட இதுதான் சுவாமிஜி அதே தான் சொன்னார். ஆனால் கடவுள் என்ற கருத்து வரும்போது அவர் உயர்ந்த பக்தி நிலையிலிருந்தும் பேசுவார். இந்த புத்தர் அவர் பேசல, அவ்வளவுதான். அதனாலேயே அவர் கடவுள் மறுப்பாளர் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் சொல்ல வருகிறது என்னவென்றால், உன்னை நீயே உயர்த்திக் கொள், உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை, தன்னம்பிக்கை உடையவனாக இரு, வலிமையை பெருக்கிக் கொள், தேவையற்ற ஆசைகளை அகற்றிவிடு, அன்பை செலுத்து. இதுதான் புத்தரும் சொன்னார், இதுதான் சுவாமி விவேகானந்தரும் சொன்னார். அதனாலதான் அந்த புத்தர் தமக்கு ஒரு வழிகாட்டி என்று சுவாமிஜி பல சமயங்களில் சொல்லி இருக்கிறார். அவருடைய அறையிலேயே பிற்காலத்தில் புத்தருடைய ஒரு சின்ன பொம்மை வைத்திருப்பார். இன்னும் கூட வைத்திருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். அதனால அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர். ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் புத்தருடைய சேவகர்களுக்கு சேவகர்களுக்கு சேவகன் சொல்றார் சுவாமிஜி. புத்தருக்கு இல்ல, புத்தருடைய சேவகர்களுக்கு சேவகர்களுக்கு சேவகன் நான் என்று சொன்னால் புத்தரிடத்திலே அவர் எவ்வளவு உயர்ந்த ஒரு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு அதுதான் சான்று. ஆகவே புத்தரும் சுவாமி விவேகானந்தரும் நமக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான செய்திகள், வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும், உடல் வலிமை, மன வலிமை. இன்னும் ஒன்று, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த பழகி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு இருந்தால் போதும். புத்தரும் இந்த செய்தியை தான் அதிகமாக வலியுறுத்தினார், சுவாமிஜியும் அதைத்தான் சொன்னார். அவர்கள் காட்டிய வழியிலே நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்வோமாக, ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துகின்ற அந்த இயல்பினை வளர்த்து கொள்வோமாக. அதன் மூலமாக நம்முடைய இந்த மனித பிறவியை மாண்புடைய பிறவியாக ஆக்கி அமைத்துக் கொள்வோமாக. சீர்பெருது வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமே கொண்டோம், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், மேற்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி
வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தன் தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.